இல்லை, அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்திருக்க வேண்டும். அவங்க அரசு உயர்நீதிமன்றம் சொன்ன மாதிரி அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு வருமானம் வருவதற்கு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆனால் அரசாங்க பதவிக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் வாய்ப்புகளை தட்டி பறித்து விட்டு அதை கொடுக்க வேண்டும் என்று இல்லை. அவங்களுக்கு வருமானத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அரசாங்கத்திற்காக பதவிக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் வாய்ப்புகளை தட்டி பறித்து கொடுத்திருக்க கூடாது என்பது எனது கருத்து. நீட்டை பொறுத்த மட்டில் எந்த நேரத்தில் எங்க சொல்ல சொன்னாலும் நீட் தேவை என்பதை நான் வலியுறுத்துகிறேன். ஏன்னா சாமானிய மக்களுக்கு, அதனால தான் வட இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட்டை முறைப்படுத்துங்கன்னு தான் கேட்குறாங்க. நீட்டை விளக்குங்கள் என்று கேட்கவில்லை சாமானிய மக்கள். நான் இன்னும் பெருமையாக சொல்லுவேன், பாண்டிச்சேரி எல்ஜிஆர் இருக்கும்போது 10% அரசாங்க பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்து இன்னைக்கு 50 குழந்தைகள் அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவங்க நேரடியாக மருத்துவர்கள் ஆகிறார்கள். ஆனால் 2014க்கு முன்னால் உள்ள அரசாங்கங்கள் இத்தனை பேர் அரசாங்க பள்ளியில் உள்ளவங்க மருத்துவத்தில் சேர்ந்தாங்கன்னு சொல்லவே முடியாது. அதனால் இதை முறைப்படுத்த வேண்டும் என்று கேளுங்கள். ஆனால் முற்றிலுமாக நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வது தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பது எனது கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.